ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டலே வருகிறோம். ஆராதனை முழுவதையும் ஆண்டு அரசாட்சி நடத்துகிறவரே, வார்த்தை உம்முடையது. இந்த வார்த்தை ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இது எங்களுக்கு பல கோடி மடங்காய் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருளும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற வார்த்தையில கர்த்தர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வரார். அவ்வளோ நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம், நம்பிக்கையோடு தான் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக தான் ஜெபம் பண்ணுவோம். ஒரு சிலது நடந்துடும், ஒரு சிலது நடக்கிறது காலதாமதம் ஆகும். ஒருத்தனை குடி பழக்கத்துலேருந்து விடுவிக்கிறதுக்கு எவ்வளவோ ஜெபம் பண்ணுவாங்க. சிகரெட் பழக்க வழக்கத்தில் இருந்து விடுதலை ஆகணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் மூர்க்கத்தனமாக நடந்துகிறது, கோபமும் மூர்க்கத்தனமாக நடந்துகிறது, அவங்க சுவாபங்களே மாறாமல் இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத சுவாபத்திலேருந்து வராமல் இருக்கிறது. எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அவங்களோட சுவாபம் மாறவே இல்லையே, அவங்க நடக்க கிரியைகள் மாறவே இல்லையே. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் பார்த்தா எப்பவும் போல் வழக்கமாக இருக்குது. இதையே தானே பார்த்துன்னு இருக்கிறோம். சொல்கிறத பார்த்தா, கர்த்தர் சொல்கிறத பார்த்தா மாறிடுவாங்க, இன்றைக்கி மாறிடும், நாளைக்கு மாறிடும். இல்லை, எனக்குள்ளே இருக்கிறதும் மாறணும், மற்றவங்க நம்மளோட இருக்கிறவங்களதும் மாறணும். கர்த்தரிலே எப்படி மாறணுமோ அப்படி மாறணும்னு எதிர்பார்க்குறோம். கர்த்தர் பேச தான் செய்கிறாரு, சொல்ல தான் செய்கிறாரு. ஆனால் கேட்குறவங்க அதன்படி இல்லை, கேட்குறவங்க இல்லை. கேட்குறவங்க இல்லைன்னா கூட பிடிச்சி கர்த்தர் மாற்றிடணும். கர்த்தர் பிடிச்சி அவங்கள மாற்றிடணும். அவங்கள அப்போ தான் கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லது, நமக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது, வர்றவங்களுக்கு நல்லது அப்படின்னு பல விதத்தில் நம்ம எண்ணுவோம், யோசிப்போம். ஆனால் அதன்படி நடந்த மாதிரியே இருக்காது. இப்படியே போதேன்னு தான் மனசுக்கு கஷ்டமாகும், வருத்தமாகும், துக்கமாகவும் நமக்கு இருக்கும். ஆனால் வேத வசனம் நமக்கு உண்மை அதுதான். அதுக்கு மேலே ஒரு உண்மை, அந்த மனிதனை அல்லது அந்த மனுஷியை எப்போ சந்திக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரோ சந்திப்பார். எந்த விதத்தில் வந்து சந்திக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அந்த விதத்தில் சந்திப்பார். அந்த மனுஷனுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தி, அந்த பாவத்தில் அழிஞ்சிராதபடி, அந்த மதிகேட்டில், அந்த புத்தியினத்தில், அறிவீனத்தில், அந்த துர்க்குணத்தில், அந்த தாறுமாறில் அழிஞ்சிராதபடி, அந்த கீழ்ப்படியாமையில் அழிஞ்சிராதபடி, அந்த பரிசுத்த குலைச்சலில் அழிஞ்சிராதபடி, அந்த தவறான பழக்க வழக்கத்தில், தவறான ஐக்கியத்தில் அழிஞ்சிராதபடி, உறவில் அழிஞ்சிராதபடி, அவன் போகிற துன்மார்க்க பாதையில் அழிஞ்சிராதபடி, துன்மார்க்கருடைய பேச்சில் கேட்டு இது வரைக்கும் கெட்டு அழிஞ்சதில் தொடர்ந்து அழிஞ்சிராதபடி, அவனை மன்னித்து இரக்கம் பாராட்டி மீட்டு விடுவிக்க தேவன் சந்திக்க வருகிற விதங்கள், என்னென்ன விதங்களில் சந்திக்க வருவார், சிலது சோதனைகள், சில சிக்ஷைகளை எல்லாம் அனுபவித்து, சில வழிகளை எல்லாம், வேதனைகளை உண்டு பண்ணி, அலைச்சல்களை எல்லாம் உண்டு பண்ணான். அவங்களே தேடிக்கிற அலைச்சல் வேற. கர்த்தர் அவன் பக்கமாய் திரும்புவதற்கு பல காரியங்களை அனுமதித்து, அந்த ஆத்துமா நஷ்டப்பட்டு போகாதபடி கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு வேதத்தில் பல பகுதிகளில் எழுதி வச்சிருக்கிறாரு. சின்ன தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நிறையவே எழுதி வச்சிருக்கிறாரு. திருப்புவதற்கு, கர்த்தரிடத்தில் திருப்புவதற்கு. ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் வந்து, நீ என்னிடத்துல திரும்பு, சீர்கட்ட குமாரனே, சீர்கட்ட குமாரத்தியே, நீ என்னிடத்துல திரும்புனா கர்த்தரிடத்துல திரும்புன்னு எரேமியாவில் சொல்லியிருக்கிறாரு. என்னிடத்துல திரும்புன்னு. அப்போ சொல்ல சொல்ல நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற ஒரு மனப்பாவத்தோடு இருக்கிறது சாத்தான். அது சாத்தான் ரொம்ப மோசமான ஒரு, சாத்தானே ரொம்ப மோசமானவன். அந்த சாத்தானுடைய கொடூர தன்மைகளை அது ஒன்று. அப்போ நான் எதுக்குமே செவி கொடுக்க மாட்டேன், எதுக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், தேவனை மதிக்கவே மாட்டேன். ஆனால் நான் தேவனுடையவன் சொல்லிக்குவேன். தேவனுடைய பெற்றோரை மதிக்க மாட்டேன், தேவன் தந்த பெற்றோரை மதிக்க மாட்டேன். அவங்க மூலிமா சொல்கிற தேவ வார்த்தைகளை காலும் கீழே போட்டு மிதிப்பேன். அவங்க மூலிமா சொல்லப்படுகிற தேவனுடைய ஆலோசனைகளை, யோசனைகளையும் மிதிப்பேன். ஆனால் என் மேலே பரிதாபப்படணும், என் மேலே கரிசனப்படணும், என் மேலே அக்கறைப்படணும், என்னை விசாரிக்கணும்.
இது எவ்வளோ காலம் பார்த்துட்டு இருப்பார் கர்த்தர்? எத்தனை வருடங்கள் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு? அந்த குணத்தோட கூட குணம் ஒட்டி இருக்கிறது, அது அவங்க சொல்றது சரிதானேன்னு போவாங்க. அந்த சாத்தான் பேச்சு சொல்றது சரிதானேன்னு சொல்லிட்டு சரிதானேன்னு சொல்லிட்டு போவாங்க. சரிதானேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆமா, கரெக்ட்டு தானே. ஆனா இந்த வேண்டாம், இந்த இந்த வழி வேண்டாம். வலி என்று தமிழ்ல, பெயின் அல்லது இங்கிலீஷ்ல பெயின். இது வேண்டாம் உனக்கு. இந்த அலைச்சல் உனக்கு வேண்டாம். அந்த நித்தமும் அனுதின அலைச்சல் வேண்டாம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. அதுக்கு ஒரு ஆலோசனை உண்டு. அத குடுக்கிறவர் கர்த்தர். கர்த்தர்கிட்ட வரணும். தானும் வர்றது கிடையாது. கர்த்தர் கிருபையாய் இறங்கி வந்து கிருபையினாலே சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறதும் கிடையாது என்று புறம்பே தள்ளுகிறவர்களுக்காக எவ்வளவு வருஷமா ஜெபிக்கிறவர்களை மிதின்னு மிதிக்கிறதும், அவமதிக்கிறதும், அவமரியாதை செய்வதும், தான் நீதிபரர் என்றும், தான் நீதிமான் என்றும், சுய நீதிமான் ஆண் என்றால் பெண் என்றாலும் இப்படிப்பட்ட சுபாவத்தில் நிறைய பேர் இருக்காங்க. சுய வழியில சுயநீதியில நடந்து கொண்டு சுயநீதியில வந்து வார்த்தையின் தாறும் மாறுகளை அள்ளி வீசு 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 வீசு. ஒரு கூடையில் இருக்கிறது அள்ளி வீசுறீங்க. காய்கறி இருக்கு தூக்கி கோவத்தில். கூடைக்குள்ள இருக்கிறது மட்டும்தானே வரும். கூடைக்குள்ள இருக்கிறதெல்லாம் காய்கறி வெளியே போயிடுச்சுன்னா என்ன வரும்? ஆனால் இதில் எல்லாமே வந்துக்கினே இருக்கும். காய்கறி இப்போ தேங்காய் எடுத்து வீசினீங்கன்னா தேங்காய் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்காய் எடுத்து ஒருத்தர் மேலே வீசுறதுக்கும் கேரட் எடுத்து வீசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வீசுறது மோசமான சுபாவம். ஆனால் தேங்காய் எடுத்து வீசிட்டே இருந்தீங்கன்னா, ஆனால் தேங்காய் சொல்லுதாமா மண்டை உடையிலையே. யார் மண்டை? இந்த தேங்காய் யார் மேலே பட்டு உடையணும்னு போதோ அவங்க மண்டை உடையல. வீசுறவங்க மண்டை தான் குழம்புது, உடையுது. பொறுக்க முடியல. சாத்தானுக்கு விற்று போட்ட மனுஷர்களால் பொறுக்க முடியல. எவ்வளவு நசுக்குனாலும் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ரீசன். அவங்களுக்கு அது முக்கியமான ரீசன். வெளிப்பிரகாரமாகவும் அது முக்கியமான ரீசன். அதனால் அதை வச்சு நசுக்குன்னு எவ்வளோ காலத்துக்கு நசுக்குனாலும் ஒன்றுமே பண்ண முடியலையே. நம்ம என்ன நோக்கத்துக்கு நசுக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறலையே என்று கொடூரமான சுபாவத்தோடு இருந்து என்னை போல ஒரு அன்புள்ளவள் நேசிக்கிறவன் யாருமே கிடையாது. சாத்தானுடைய இன்னொரு ட்ரிக்ஸில் நிறைய இருக்கு. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் நினைக்கிற எண்ணத்தின் வளையத்துக்குள்ள நம்ம விழுந்துடணும். என்ன வலை? பொய் பாச வலையில விழுந்துடணும். பொய் அக்கறை என்கிற வலைக்குள்ள விழுந்துடணும். அக்கறை இருக்கிறவனை புறம்பே தள்ளுற, அக்கறை உள்ளவளை புறம்பே தள்ளுற, பாசம் உள்ளவனை புறம்பே தள்ளுற, நன்மையை மட்டுமே விரும்புகிறவனை புறம்பே தள்ளுற, நன்மையை விரும்புகிறவளை புறம்பே தள்ளுற. நன்மை யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த நல்ல தேவன் வார்த்தையில் அந்த தேவனுடைய அன்பு எனக்குள்ளே இருக்குமானால் நான் யார் பாதத்தில் இருப்பேன்? கர்த்தர் பாதத்தில் இருப்பேன். கர்த்தர் சமூகத்தில் இருப்பேன். என்னுடைய அந்தண்ட கொஞ்சம் நான் என் வாழ்நாளில் எனக்கு கொஞ்சம் சிலது சரியாகணும், சிலதெல்லாம் இதாகணும், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும், சிலதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கரெக்டாகணும், இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் நான் நினைக்கிறதெல்லாம் சிலதெல்லாம் நடந்தாகணும். அது வரைக்கும் சிலதெல்லாம் கொஞ்சம் ஒரு போக்குகளை காட்டி நான் கர்த்தருடைய மகள் தான், கர்த்தர் மேலெல்லாம் எனக்கு எந்த கோபம் இல்லை, யார் மேலேயும் எனக்கு எந்த இது அப்படின்னு ஒரு காண்பித்து கொண்டு போனவங்கள கர்த்தர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? அவருக்கு தெரியுமா வேஷம் இல்லைன்னு. உண்மையான தேவனை தேடுதலா அது வேஷமான்னு எல்லாம் தெரியும் இல்லையா? அப்போ எவ்வளோ காலத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை கிருபையை போக்கடிச்சுக்கிட்டே இருந்தா, அவருடைய கிருபையை போக்கடிச்சுட்டே இருந்தா அவருடைய பிள்ளைங்க மூலம்தான் சொல்வார். அவருடைய ஆவியில் வந்து சொல்கிறது தான் ஏற்றுக்கிறது இல்லையே. அவர் ஆவியை தான் உள்ளே வர விடுறது இல்லையே. அப்போ அவர் ஆவியை உடையவங்க மூலிமா அவர் சொல்லத்தான் செய்கிறாரு. எவ்வளோ சொன்னாலும் தள்ளிக்கினே இருப்போன்னா எவ்வளோ காலத்துக்கு போவோம். அப்போ ஒரு நாள் வரும்போது என்ன பண்ணிவிடுவார்? நிறுத்திடுவார்.
நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்கணும்னு நம்ம தோணணும் அப்படின்ற எண்ணத்த கூட நமக்கு குடுக்காதபடி, அந்த எண்ணத்த நம்மட்ட அந்த சொல்ற மனுஷங்கிட்ட அந்த எண்ணமே வராதபடி, அந்த எண்ணத்த கூடாதபடி அந்த எண்ணத்தையே எடுத்துடுறாரு. எப்படி இந்த எண்ணம் நமக்கு இல்லாம போச்சுன்னு அது கர்த்தருது. தேவன் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாரு. இஷ்டத்துக்கும் கண்டமணிக்கும் பேசிட்டு, கண்டமணிக்கு தானே பேசினேன். அதில ஒண்ணும் இது இல்ல. கண்டமணிக்கு தானே வெட்டினேன். கண்டமணிக்கு தானே நான் நான் நடந்துக்கிட்டேன். தாறுமாறா பேசினேன். எல்லாமே சரி. அப்படிங்கிற இந்த கொடூர சாத்தானுடைய குணத்தோடு கூட தேவ குணம் உள்ளவங்க ஒத்து போ முடியாது. அதுக்கு அடிபணிஞ்செல்லாம் போகவே, அது கூட ஆர்ப்பாட்டம் பண்ற இருங்க. நெறைய ஆவிங்க இருக்கும். ஆண் ஆவி, ஸ்திரீங்க ஆவி, மூத்தாவி, பெத்தாவி, அந்த ஆவி, இந்த ஆவின்னு நெறைய ஆவிகள் இருக்கும். அவைகளுக்கு இசைந்து போகவே கூடாது. அதுக்குள்ள இருக்கிற இரக்கமற்ற கொடியவனுடைய சுபாவத்துக்கு நாம் இணங்கி போகவே கூடாது. எனக்கு எப்படி ஒண்ணு சேர்ந்துரும். இந்தந்த ஸ்பிரிட் அந்தந்த ஸ்பிரிட்டோட டக்குன்னு ஒண்ணு சேர்ந்துரும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்வாரு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் என்று சொல்வாரு. நாம் இத காப்பாத்தலாம்னு போனா அதுக்குள்ளேயும் அதுதான் இருக்கும். அதுகிட்ட ஜாக்கிரதையா இருக்கலாம்னு சொன்னாலும் அதுகிட்ட அதுதான் இருக்கும். அதுதான் இருக்கும். அதுதான் இருக்கும். இவைகள் எல்லாம் போராடி இதிலிருந்து போராடி வந்து கர்த்தருடைய கிருபையில ஓட்டத்தை முடிக்கிறது என்பது தேவனுடைய சுத்த கிருபை. அப்போ ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு மனுஷனையும் நம்ம கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத விக்கிர ஆராதனை இருக்கிற மனுஷன் வந்து மனுஷ பார்வையில் அவன் தான் ரொம்ப ரட்சிக்கப்படுறது ரொம்ப ஈஸி. இந்த ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது தான் மோசம். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டீப்பாலாம் இல்லை, லேசான டீப்பாக போனதுக்கே என்ன ஆகுது, வண்டி நின்றுச்சு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற வண்டிங்க வண்டிங்க என்ன, எந்த வண்டி? கேட்குற வண்டிங்க. கர்த்தரை தெரியல, கர்த்தரை ரட்சில விக்கிர ஆராதனை இருக்கிறவங்க கூட கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாள் கேட்கும்போது அந்த இருதயம் திறக்கப்படும் போது அது ரட்சிக்கப்பட்டுடுறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று மெய்யாகவே தேவனுடைய பார்வையில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க, ரட்சிப்பின் வழியில் நடக்காமல் இருக்கிறவங்க, அவங்க ரட்சிக்கப்படுறது தான் பெரிய காரியமாக இருக்கு. இப்போ தெரியுதா? சரி சரி. சங்கீதம் 37ஆம் அதிகாரம். முப்பத்தி 39ஆம் வசனம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று, கர்த்தரால் வரும் என்று. ஈலே யார் பூந்திருக்கா? சரி, உங்களுக்கு இந்த இந்த ரொம்ப அதாவது மேலே போகிற ரொம்ப டீப்பாக போகிறன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் மேலே டீப்பாக போகிறது. மேலே டீப்பானா எவ்வளோ டீப்பாக இருக்கும்? டீப்புனாலே ஆழம். ஆனால் மேலே இருக்கிற ஆழம் மாதிரி உங்களுக்கு சொன்னாலும் என்னது, ஈல கூட எது வருது? சாத்தானுடைய வருது. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று. அப்போ கர்த்தரால் வரும் என்று சொல்லும்போது ஒரு சுகத்துக்காக காத்திருக்கிறோம். கர்த்தரால் வரும். ஒரு வியாபாரிக்கு அனுதினம் வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னும்போது அது கர்த்தரால் வரும்னு. ஒரு வியாபாரிக்கு நல்ல ஒரு ஆர்டர் வரணும் அப்படின்னா அது கர்த்தரால் வரணும்னு. இது அப்போ அந்த ஆர்டர் வந்த உடனே இந்த ஆர்டரை அனுப்புகிறவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும்ல, அதுதான் கிடையாது. ஆர்டர் யாருக்கிட்ட இருந்து வரணும்? கர்த்தர்கிட்ட. ஆர்டர் அனுப்புனாரு, அவர்கிட்ட என்ன போகணும்? பதில் மெசேஜ் போகணும்ல, ஆர்டர் அனுப்பிட்டீங்கன்னு.
நன்றி சொல்லி அனுப்பணும்ல, அதான் கிடையாது. அதுதான் கிடையாது. அதான் கிடையாது. நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காரு, நன்றியே கிடையாது. நிறைய ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு, நிறைய ஆர்டர் கொடுத்து இன்னார்கிட்ட சொன்னால் அவங்க கர்த்தர்கிட்ட சொல்லி ஆர்டர் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. கேட்கலாம், மனம் இறங்குகிற தேவனால தான் கிடைக்கும். மனம் இறங்குகிற தேவனால தான் கிடைக்கும். இறங்குகிற தேவனால தான் கிடைக்கும். ஆர்டரே கொடுத்துட்டு இருந்தாருன்னா ஆர்டர் இதை கொடுத்துனுங்கிறாருன்னு அப்படியே தான் இருப்பாங்களே தவிர ஆர்டர் கொடுத்தவர்கிட்ட வரமாட்டாங்க. அதுவும் அது என் திறமையினால கிடைச்சது, அது என் பழைய பழக்க வழக்கத்தினால கிடைச்சது, இன்னாரால் கிடைச்சது, அன்னாரால் கிடைச்சது, இவங்களால் கிடைச்சது. அதெல்லாம் நீங்கள் உங்கள் நம்பிக்கை. அது எனக்கு இந்த வழியில் கிடைச்சது, எனக்கு அந்த வழியில் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பலவிதமான போங்குகளில் ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்கள் எப்படி சொல்லுவாங்க. அவர்களை ரட்சிக்கிற விதத்தை கர்த்தர் தான் வச்சிருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் படிக்கிறவங்களுக்குரிய ஞானம் யாக்கோபில் கர்த்தர் சொல்கிறாரு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஒருவன் ஞானத்தில் குறைவு இருந்தால் யாவருக்கும் சம்பவர். யாவருக்கும்னா கர்த்தரை அறியாதவன், தெரிஞ்சவன், தெரியாதவன் யார் கேட்டாலும் கொடுப்பேன் தான் சொல்லியிருக்காரு. அதில் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஞானத்தில் ஒருவன் குறைவு இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன். கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாரு கர்த்தர், கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 7:7 சொல்றாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு கேட்கிற எவனும். அப்போ கேளுன்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்போ கேட்கணும்னு சொல்லியிருக்கிறார். கேட்டதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கிட்ட வரணும். கேட்டதை அவர்கிட்ட பெற்றுக்கொண்ட பிறகு சும்மா நான் அப்படி இப்படிலாம் ஆலிங்கம் பண்ணுறது, அப்படி அழுவுறது, அப்படி பாசங்கம் பண்ணுறது, அப்படி பாதம் கட்டுறது நிறைய பண்ணுவாங்க. விதவிதமாக மனுஷர். எதுலேயுமே மயங்காத ஒருத்தர் கர்த்தர் தான். மயங்க மாட்டார். ஆனால் மயங்குவார் எதில்? அவருடைய பிள்ளைங்க அவருக்கு கீழ்ப்படிதலை பார்த்து மயங்குவார். வேற எதுலேயும் மயங்கவே மாட்டார். அப்போ கர்த்தரிடத்துலேருந்து வரும் ஒரு படிப்பு, ஒரு வெற்றி, கிளாஸில் ஃபஸ்ட்டு, ரைட்டு. எங்கிருந்து வந்தது? அப்போ கர்த்தரிடத்துலேருந்து வந்ததுன்றது அது எப்போ தான் அறிஞ்சுக்கிறது? அது நீயும் கர்த்தரிடத்துல தான் வந்த, நீயும் கர்த்தரை அறிஞ்சுக்கணும்ல. நீ எப்போ அறிஞ்சுக்குவ? அறிஞ்சுக்குவ அப்படின்னு. தென்னைமரம் கீழே வச்சு கொஞ்சம் தென்னங்கன்று வளர்ந்து வரும்போது நம்ம குனிஞ்ச மெனிக்கே எல்லாம் பண்ணலாம். தென்னம்பிள்ளை தெரியும்ல, கிராமங்களில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். சிட்டியில் பார்க்க முடியாது, கிராமங்களில் போனீங்கன்னா பார்க்கலாம். கிராமங்களில் அந்த தென்னை மரம் 4 ஆள் உயரத்துக்கு வளர்ந்துட்ட பிறகு, எத்தனை ஆள்? 4 ஆள் உயர்ந்த பிறகு நீங்கள் நினைக்கிறபடியெல்லாம் இந்த தென்னை மரத்தில் செய்ய முடியாது. நீங்கள் நின்றுக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டு எல்லாம் தென்னை மரத்தை செய்ய முடியும்? 4 ஆள் உயரத்துக்கு வந்த பிறப்பு நீங்கள் தென்னை மரத்தை வளைக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுபோல் அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அதுக்கு ஒரு காலம் இருக்குன்னு தென்னை மரம் மாதிரி வந்துடும். அது அதுக்கப்புறம் அதில் நான் இளநீ குடிப்பேன், அதில் தேங்காய் பறிப்பேன்னு நினச்சா ஏமாந்து போயிடுவீங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் ரட்சிப்புக்கு கடந்து கதறவங்க இது ஒரு சாரார். பிள்ளையாண்டானை வளர்க்க வேண்டிய விதத்தில், கர்த்தரை அறிந்தவர்களே வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காமல் போனதுனால அதில் வந்திருக்கிற தாறுமாறுனால ரட்சிங்கன்னு ஆண்டாண்டு காலமாக கதறவங்களிலும் சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. யாருக்கு கதறாங்களோ அவங்களும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அதுதான் இன்னும் இருக்கிறதுலே பியூட்டி, இருக்கிறதுலே இன்னும் சூப்பர். அப்போ ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று.
121 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு வருது. அது எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. நான் அதை நோக்காம எந்த மனுஷனிடத்துலேருந்தும் வராததை மனுஷனிடத்துல நோக்கிக்கிட்டும் சுற்றிக்கிட்டோம், மனுஷனை நோக்கி மனுஷனையே சுற்றி 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 வந்துக்கிட்டோம், மனுஷனுடைய இதுலேருந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறவங்கன்றவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. 2ஆம் வசனம் பாருங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும். ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். சவுலாய் இருந்த மனுஷனை பவுலாய் மாத்துறதுக்கு கர்த்தர் ஒளியாய் வெளிச்சத்தின் அக்கினியாய் வந்தார். அவனை குதிரையில் வந்து கொண்டிருந்த தமஸ்கு பட்டணத்துக்கு போய் நிருபங்களை எடுத்துக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தவும் சிறைச்சாலையில் அடைக்கவும் வந்து கொண்டிருந்த அவனை தேவன் சந்திச்சார். அந்த நாளே அவனுக்கு, அந்த நாளிலிருந்து அவர் வாழ்க்கை மாறினது. நிறைய பேர் தேவன் சந்திச்சாருன்னு சொல்கிறாங்க, வாழ்க்கை மாறினதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாறாத அந்த சுபாவத்துக்குள்ளேயே இருக்கும்போது அது சந்தேகத்துக்கு இடமா இருக்குது. தேவன் வந்து ரட்சித்தது உண்மையா? தேவன் உண்மை உள்ளவர், ரட்சிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். தேவன் ரட்சித்தார் என்று சொல்லுகிறவர்களைத்தான் நாம் சந்தேகப்படுகிறோம். அப்போ தேவன் உண்மையிலேயே வந்து ரட்சித்தார். அந்த ஒரு தடவை அவர் வந்து ரட்சிக்கிறார் என்றால் அந்த ரட்சிப்பு உண்மையானதாக இருக்கும். பழவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. பழைய மனுஷன் கலைந்து போனான், புதிய மனிதன் வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். நான் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்றேன், விண்ணப்பம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், கண்ணீர் வடிக்கிறேன், அவர் சமூகத்தில் கதறேன், மன்னிப்பு கேட்குறேன், இரக்கத்துக்கும் கிருபைக்கும் கெஞ்சிறேன். ஆனால் அவரிடத்திலிருந்து வரும் என்று தான் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், பேஜ் 66 பேஜ். எடுத்தாச்சா? 23ஆம் வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ரெண்டு வகையா இருக்கு. கர்த்தர் முன்னரே ஆயத்தப்படுத்தினவைகள் உண்டு. தேவனிடத்துல கேட்டு தேவன் உருவாக்கி கொடுக்கறதும் உண்டு. தேவன் நாம் பிறக்கத்துக்கு முன்னே தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தினது உண்டு. தேவ பிள்ளைகள் பிறந்து அவரோடு கூட ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து அவரோடு கூட வரும்போது கேட்கிற காரியங்களில் சிலது உருவாக்கி கொடுக்கறதும் உண்டு. இது உண்டாகின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உண்டாகினா ரெடியாகி வர்றது, ரெண்டு இருக்கு. தெரியுது இல்லையா? அர்த்தம் புரியுது இல்லையா? தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம பிறக்கத்துக்கெல்லாம் நம்ம பிதாக்களுக்கு முன்னாடியே ஆயத்தம் படுத்தினதும் உண்டு.
பூமியில் அவரால் அவர் நாமத்துக்காக இங்கே உலகத்தில் பிறந்து வளர்ந்து வரும்போது, அவரோட வளர்ந்து வரும்போது, கேட்டுக்கொண்டிருக்கும் போது சிலதும் உருவாக்கி கொடுக்கறதும் உண்டு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, அங்கிருந்து தான் வருது. பரத்திலிருந்து தான் உண்டாகி வருது சொல்லிட்டு, அப்போ ரட்சிப்பு அங்கிருந்து தான் வருது. ஆபத்திலிருந்து தப்பு வைக்கிறதும் காப்பாற்றுறதும் ரட்சிப்பு தான். ஒருத்தனை பாவத்திலிருந்து அவனை எடுத்து பரிசுத்தருடைய வழிக்கு கொண்டு வர்றதும் ரட்சிப்பு, அதுவும் ரட்சிப்பு. ஒருத்தனை குணமாக்குறதும் ரட்சிப்பு. யுத்தத்தில் ஜெயத்தை கொடுப்பதும் ரட்சிப்பு. படிப்பில் ஜெயத்தை கொடுப்பதும் ரட்சிப்பு. வியாபாரத்தில் சக்ஸஸ் கொடுப்பதும் கர்த்தருடைய ரட்சிப்பு. பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதும் ரட்சிப்பு. இதெல்லாம் எல்லாமே ரட்சிப்பு என்கிற அநேக வகைகளை சேர்ந்ததாக வருகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. நீங்கள் அதுக்கு அதே அதிகாரத்தில் முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். தூற்றிக்கொண்டு தெரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் முதலுகளினால் அலப்புகிறவனோடு களவாத. பேசினே இருப்பாங்க பாருங்க. பேசுறது ஒன்று, என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்கிறதும் ஒன்று. எப்படி இருக்கும்? பிச்சுக்கிட்டு போகலாமான்னு இருக்கும். பிச்சுக்கிட்டும் போக முடியாது. பிச்சுட்டு போனால் இன்னும் அதிகமாக அதுக்கு அதுவே பரவாயில்ல அப்படின்னு ஆண்டாண்டு காலமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதில் வேதம் சொல்லுகிறது, களவாதன்னா அந்த வார்த்தைகள் ஒன்று கூட உன் செவிகளுக்குள்ளே போகக்கூடாது. நீங்கள் சுற்றி இருக்கிற ஆளுங்க அத்தனை பேரும் அதான்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? எப்படி இருக்கும்? அது எத்தனை பேரோ, 4 பேரோ, 3 பேரோ, 2 பேரோ, 5 பேரோ, எல்லாமே அதுதான்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ சொல்லுகிறது, தீமைக்கு சரி கட்டாது. அப்படின்னா நான் செய்கிறேன் பாரு, நான் பண்ணுறேன் பாரு, நான் வைக்கிறேன் பாரு. ஆப்பு, நிறைய பேர் ஆப்பு, என்ன ஆப்போ தெரில, ஆப்புன்றது ஆப்பு. வைக்கிறேன் பார் ஆப்பு. நான் செய்கிறேன் பார், நான் நினச்சா அது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் பார், நான் அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார், அது எப்படி பண்ண போகிறேன்னு பாரு, எப்படி பண்ண போகிறேன்னு பாரு. பாருங்க, ஒருத்தர் 3 கோடி ரூபா கொடுத்து கார் வாங்கி சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்ட வராரு. ஒருத்தர் எத்தனை கோடி? 3 கோடி கொடுத்து அவருடைய 4வது காரோ 5வது காரோ, எத்தனாவது காரு? அந்த மாதிரி 5வது காரு வாங்கிறது வராரு. அவர் டிரைவர்கிட்ட சொல்கிறாராம், எப்பா நீ இந்த வண்டிக்கு டிரைவரு, என்ன இந்த வண்டிக்கு சொந்தக்காரன் கிடையாது, இந்த வண்டிக்கு நீ டிரைவரு, வண்டிக்கு சொந்தக்காரன் நான் உட்காந்துருக்கேன், பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். கோபம் எனக்கு தான் வரணும், உனக்கு வரக்கூடாது. கோபம் யாருக்கு தான் வரணும்? எனக்கு தான் வரணும், உனக்கு வரக்கூடாது.
வண்டி பெருசா, வண்டியில் இருக்கிற நான் பெருசா உனக்கு? அதை நீ புரிஞ்சுக்கணும். வண்டி என்னை விட பெருசா, வண்டியை காட்டில நான் பெருசானா என் ஜீவன், என் உயிர் முக்கியமாக. என் உயிர் தான் முக்கியம். அதே போல் ஓட்டுறவும் உயிரும் முக்கியம். ஓட்டுறவும் உயிரும் முக்கியம் முக்கியம். இப்போ நம்ம வீட்டில் வண்டி ஓட்ட ஒன்று நான் கூப்பிடலை. எங்கே வண்டி ஓட்ட? ரோட்டில். எங்கே? சென்னையில். டிராஃபிக்கே இருக்காது. டிராஃபிக்கே இருக்காது. எப்படி இருக்கும் வண்டிங்க? எல்லா இடமும் டிராஃபிக் தான் இன்றைக்கி. அப்படிப்பட்ட இடம். அதுலேயும் டிராஃபிக்குன்னு சொல்கிற இடம், ஹெவின்ற இடம் தனியாக இருந்தாலும் கூட இன்றைக்கி எல்லா இடமும் எந்த நேரமும் அப்படி தான் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு. அப்படி இருக்கிற சூழலில் அவர் கார் எடுத்துகிட்டு வரும்போது இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் அவனுக்கு கொடுக்குறாரு. கோபம் உங்ககிட்டேருந்து வரக்கூடாது, எங்கிட்டேருந்து தான் வரணும், உங்ககிட்டேருந்து வரக்கூடாது. நீ எந்த சண்டையும் வம்பு தும்பும் படக்கூடாது. ஆனால் இவர் பைபிள் படித்தவர் கிடையாது. போகிற இடத்துலலாம் கும்பிடுறவர். போகிற இடத்துலலாம் எதையாவது பார்த்தா கும்பிடுவார். புரியுதா? எதை பார்த்தாலும் கும்பிடுவார். இந்த வண்டி ஓனர் கும்பிடுவார். ஆனால் அவர் சொல்கிறது என்னன்னு சொல்கிறாரு? இப்படி சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ளெல்லாம் வண்டியில் ஒருத்தன் உராசுற மாதிரி வந்துட்டான். அதில் ஒரு சின்ன ரிப்பேர் பார்க்கணுன்னாலும் லட்சக்கணக்கில் கொடுக்கணும். சின்ன சொட்டானாலும் சின்ன இதுனாலும் என்ன பண்ணக்கூடாது? லட்சக்கணக்கில் கொடுக்கணும். அப்போ அந்த டிரைவர் ஒரு பார்வை அப்படி பார்த்தாராம் அந்த பைக்கில் வந்தவனை, லேசாக உராசுற மாதிரி இடிக்கிற மாதிரி வந்தவனை. இந்த வண்டி வேகமாகலாம் போக முடியாது. இந்த சிட்டிக்குள்ளெல்லாம் வேகமாக போக முடியாது. அது வேகமாக போகிற ரூட் இருக்குது, அதில் தான் வேகமாக போக முடியும். தன்னுடைய வேகம், அதுக்குரிய வேகம்னு ஒன்று இருக்குது. அது இதில் போக முடியாது. ஆனால் அவர் சொன்னாராம், எப்பா இப்போ தான் சொன்னேன், அந்த பைக்காரனை முறைக்காத. அவனை யாரோ இடிக்கிற மாதிரி வந்திருப்பான், அவன் நம்மக்கிட்ட வந்துட்டான். எது இல்லை, அவன் சரியாக கவனிச்சிருக்க மாட்டான், தடுமாறி வந்துட்டு இருப்பான். இல்லை, அவன் ஏதோ ஒரு சிந்தனையில், எண்ணத்தில், அவன் ஏதோ அவங்க வீட்டில் வண்டி ஓட்டியிருப்பாங்க. அவனை வீட்டில் இருக்கிறவங்க அவனை வண்டி ஓட்டியிருப்பாங்க. அவனை வீட்டுக்குள்ளே வச்சு வண்டி ஓட்டியிருப்பாங்க. அதில் வந்திருப்பான். இப்போ போகிறேனே வேலைக்கு, அங்கே என்ன நடக்குமோன்னு நினச்சிக்கிட்டு வந்திருப்பான். புறப்படும் போதே லேட்டாக கிளம்பியிருப்பான். இல்லை, இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுன்னு நினச்சி பல கவலையில் வந்திருப்பான். கவலையில் வந்திருப்பான். இவன் போகிற இடம்லாம் கும்பிட்டு போகிறவன், பார்க்குறதெல்லாம் கும்பிட்டுட்டு போகிறவன். மெய்யான தேவன் எதுன்னே அறியாத ஒருத்தர். ஆனால் வேதத்தில் இருக்கிறபடியெல்லாம் சொல்கிறாரு. வேதத்தில் கற்று உணர்ந்து அதன்படி நடக்கிற அந்த வார்த்தையை எப்படி சொல்லணுமோ அதன்படி உண்மையான ரட்சிப்பு இல்லாதவரை போல காணப்படுகிற அவருக்கு ரட்சிப்புக்கேற்றதான வார்த்தைகள் எல்லாம் அவர்கிட்டருந்து வருது. பாவம் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த பிரயாணம் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே பல கார்கள், பைக்குகள், ஸ்கூட்டர்கள் அந்த வண்டியை கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு வருது. ஆனாலும் அவர் சொன்னபடியே நல்லபடியாக அந்த காரு போயிட்டுருக்கு. ஆனால் பைக்கில் இப்படியும் அப்படியும் வந்தார் இல்லையா, அவர் பைபிளை தெரிஞ்சவர். பைபிள் வேதத்தின் தேவனாகிய கர்த்தரை தெரிஞ்சவர். அவர் தன்னை போல இடிக்க வர்றவனும் ஒருத்தனையும் விட்டு வைக்கிறது இல்லை. தன்னை இடிக்க வரவனும் விட்டுறதில்லை, தன்னை முந்திரவனையும் விட்டு வைக்கிறதில்ல. கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? அறியாமல் கர்த்தரை சந்தோஷப்படுத்துறாரு. கர்த்தரை அறிஞ்சிருக்கிறேன்னு கர்த்தரை விசனப்படுத்துறாரு, கோபப்படுத்துறார், தன் ஆத்துமாவுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுறார். பார்த்தீங்களா?
இது அதுதான் தீமைக்கு சரி கட்டுவேன். அவன் எப்படி என்ன உரசலாம், அவன் எப்படி என்கிட்ட வந்து ஒரு பார்வையை பார்க்கலாம், அவன் எப்படி என்ன அப்படி தலையை தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு நாளிலே எவ்வளோ தீமைகள் வந்திருக்கலாம், எவ்வளவோ கொலைபாதகங்கள் வந்திருக்கலாம், எவ்வளவோ சுத்து போட்டு குமுறு குமுறுன்னு குமுறுது வந்திருக்கலாம், என்னென்னவோ தீமைகள் வந்திருக்கலாம். அதையெல்லாம் ஒப்புக்கூடாதபடி காப்பாத்தி கொண்டு வராரே. கேடான சுபாவமும் ஒரு பக்கம் அழிய மாட்டேங்குது. ஆனால் அந்த கேடான சுபாவத்தினால வருகிற வீண் பேராபத்துகள் எல்லாம், தேவையில்லாத பேராபத்துகளை எல்லாம், தீமைகளை எல்லாம் அந்த தீமையை தானே உண்டு பண்ணி அந்த தீமையை தானே எதிர்த்து நிற்கிற அந்த அந்த சுபாவம் கர்த்தருக்கு எவ்வளோ காலம் பொறுப்பாரு. ஆனால் அவர் பொறுக்காமல் போயிட்டாருன்னா ஆத்மா போயிடும். பூமியில் இருக்காது. பூமியில் அந்த ஆத்மா இருக்காதுன்னா நரகத்துக்கு போயிடும். அதனால தான் பொறுமையாக இருக்கிறாரு. இல்லை நம்ம மனுஷராகி நம்மக்கிட்ட ஒரு பெரிய எந்த விசேஷமான எந்த குணமும் நன்மையான எந்த வகையும் நம்மக்கிட்ட கிடையாது. நம்மக்கிட்ட கிடையாது. நல்ல வார்த்தைகளே நம்மகிட்ட கிடையாது. நல்ல வார்த்தை வேதத்தில் சொல்லப்படுது. நல்ல வார்த்தைகள் மனுஷனுடைய ஆத்மாவை தேற்றும். எப்போ பார்த்தாலும் சர்பத்தினுடைய வார்த்தையே பேசிக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்கும்? கொடுமையாக இருக்கும். வச்சுக்கிறது பைபிளு, வச்சுக்கிறது 10 வசனம் அட்டை. என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் கேட்கிற அந்த ஆத்துமாக்களுக்கு, கூடாரத்தில் தங்கியிருக்கிற ஆத்துமாவுக்கு எப்படி இருக்கும்? அப்போ தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. நீ யுத்தமும் இதே பேசிக்கிட்டு தீமைக்கு நான் சரி கட்டுவேன், இதுக்கு சரி கட்டுவேன், அதுக்கு சரி கட்டுவேன், இதுக்கு சரி கட்டுவேன்னு உன்னை சரி கட்டுற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. சரி கட்டுகிறவர் கையில் அதை கொடுத்துட்டு உன்னையும் சரி கட்டுறவர் கையில் கொடுத்துட்டு என்ன உன்னையும் சரி கட்டுவார், சரி கட்ட வேண்டியதும் சரி கட்டுவார் இல்லையா? சரி கட்டுவார். கர்த்தருக்கு காத்தரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அப்போ தீமைக்கு சரி கட்டுகிற கர்த்தரை கொடுத்துட்டு காத்துரு, அவர் உன்னை ரட்சிப்பார்னா உன்னையே நீ அளக்கழிச்சுக்கிட்டு மற்றவங்களையும் அளக்கழிச்சிட்டு உன் சுவாபத்தின்படியே வந்துடணும்னு எதிர்பார்க்குறிய. உனக்குள்ளே இருக்கிற ஆவி உங்ககிட்ட கலக்காதவங்க இருக்கிறதுக்குள்ளே வந்துடணும்னு நீ எதிர்பார்க்குறியே. இது எவ்வளோ பெரிய மோசமானது. பாசம், அன்பு, நேசம் என்ற போர்வையில் உள்ள வரியே, கபட நாடகம் போட்டு உள்ள வரியே. உன்கிட்ட இருக்கிறது அவநம்பிக்கை, அவிசுவாசம், பரிசுத்தம் இல்லாத கிரியைகள், இரவும் பகலும் பரிசுத்தமே கிடையாது, உண்மை உத்தமம் எதுவுமே கிடையாது, தேவனுக்கு பயப்படுறது எதுவுமே கிடையாது. மனிதன் தவறுகிறவன், ஆனால் தவறிலே இருக்கக்கூடாது. மனிதன் விடுகிறவன், விழுந்த நிலைமையிலே இருக்கக்கூடாது. மனிதன் வீழ்ச்சியை காணுகிறவன், ஆனால் வீழ்ச்சியிலே இருக்கக்கூடாது. விடுகிறதுலேருந்து தூக்கி எடுக்கிற கர்த்தர்கிட்ட வந்துடணும். வீழ்ச்சியிலேருந்து தூக்கிற கர்த்தர்கிட்ட வந்துடணும். விழுந்ததில் வந்த காயங்களை ஆற்றுகிறவர், அதை சுத்தமாக்குகிறவர், அதற்குள்ளே இருக்கிற பாவ அழுக்குகளை எல்லாம் சுத்தமாக்குகிற பரிசுத்த இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்துடணும். கர்த்தர்கிட்ட வந்துடணும். பாவ கடனை அடைத்து உறைந்த மழையை போல மாற்றுகிறவர் கரத்தில், ரட்சிக்கிறவர் கரத்தில் வந்துடணும். பொருளாதார கடனை அடைக்கிறவர் கரத்தில் வந்துடணும். என் வேலையை ஆசீர்வதிக்கிறவர் கரத்தில் வந்துடணும். என் வேலையை ஆசீர்வாதமாக்குறவர் கரத்தில் வந்துடணும். சுறுசுறுப்பு இல்லாத என்னை சுறுசுறுப்பாக்குகிறவர் கரத்தில் வந்துடணும். எனக்குள்ள இருக்கிற திறமைகளை, தாளந்துகளை எல்லாம் எனக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து 1 தாளந்து 2 தாளந்தா 5 தாளந்தா 10 தாளந்தா 10 தாளந்தா 20 தாளந்தா மாத்துகிறவர் கரத்தில் வந்துடணும். ஆனால் நான் வந்தா அவர் சொல்றபடி தான் நான் செய்யணும். அது வேலைக்காகாது. நான் சொல்கிறபடியும் நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்கிறபடியும் நான் கேட்குறேன். அந்த டீலுக்குன்னா ஓகே. எப்படி? நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்கிறதையும் நான் கேட்குறேன். 50-50 அப்படின்னா டீல் ஓகே. நீங்கள் வாங்க, என் லைஃப்பில் நீங்கள் வாங்க. உங்களை வர விட்டுட்டா என் ஆசை விருப்பம் ஒன்று கூட நடக்காது. நான் எதெல்லாம் விரும்புகிறேனோ அதெல்லாம் உங்கள் பார்வையில் சரியாகவே இருக்காது. எதெல்லாம் உங்கள் பார்வையில் சரியாக இருக்குதோ அதெல்லாம் எனக்கு சரி வராது.
எனக்கு சரி வராது. நான் வேகமாக போகணும்னு நினைப்பேன், நீங்கள் ஸ்லோவாக போகணும்னு நினைப்பீங்க. ஸ்லோவாக போகணும். வேலை செய்த சுறுசுறுப்பாயிருன்னு சொல்லுவீங்க, என்னை ஆசீர்வதிக்கிறதுல ஸ்லோவாக இருப்பீங்க. எனக்கு நன்மை செய்யறதுல ஸ்லோவாக இருப்பீங்க. ஸ்லோவாக இருப்பீங்க. ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டாம். நான் வேற யாரையும் போய் நம்ம கடவுள்லாம் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அது கடவுள் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்கள் தான் மெய்யான கடவுள். ஆனாலும் உங்களை உள்ள விட மாட்டேன். உங்களை உள்ள விட்டால் எனக்கு தான் டேஞ்சர். நான் பரிசுத்தமாக வாழணும். ஒரு சின்ன தப்பு கூட படக்கூடாது. சின்ன பாவக்கார கூட கூடாது. சின்ன யாரையும் தப்பாக பார்த்துடக்கூடாது. எதையும் சிந்திச்சிடக்கூடாது. யாரையும் தவறாக பேசிடவும் கூடாது. நான் என்ன செஞ்சாலும் எல்லாரையும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். மன்னிச்சுட்டே இருக்கணும். பொறுத்துக்கிட்டே இருக்கணும். பொறுத்துக்கிட்டே இருக்கணும். சகித்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நமக்கு லைக் படாது. இது நமக்கு லைக் படாது. 50-50னா சொல்லுங்கள், நீங்கள் நல்லவர்ன்னு எல்லாருக்கும் போய் சொல்லுவேன். அகில உலகத்துக்கும் போய் சொல்லுவேன், நீங்கள் நல்லவர் அப்படின்னு. 50-50 டீல் தான். இப்படிப்பட்ட புருஷன் பொண்டாட்டிங்கெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? ரெண்டுமே 50-50னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் சந்ததிகளே அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னும் அதுவும் ஏற்கனவே கொடுமையிலும் கொடுமையாக இருக்கும். கொடுமையாக இருக்கும். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமா, காரிய சித்தி. காரிய சித்தி, காரியம் ஜெயமாகி வருவது கர்த்தரால் வரும். கர்த்தரால் தான் வரும். எவ்வளவுதான் காரியத்தில் ஈடுபட்டாலும் கர்த்தர் வரணும். கர்த்தர் அந்த காரியத்தில் கர்த்தர் வரணும். அந்த காரியத்தில் சரி. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாம் குதிரையை எல்லா விதத்திலும் ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ குதிரையை கடைசி கால யுத்தத்துக்கு எல்லாம் குதிரையை பக்காவாக்கியாச்சு. குதிரையை யுத்த நாளுக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த குதிரையால் தான் ஜெயம் வரணும். குதிரையால் தான் ஜெயம் வரணும். இல்லை, குதிரையை உண்டாக்கினவரும் குதிரையை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கினவரும் ஆகிய கர்த்தர் இடத்துல தான் வரும். என்னதான் வரும்? குதிரை போய் ஜெயத்தை கொண்டு வந்துடாது. குதிரை போகிற காரியத்துக்கு கர்த்தர் வந்து, யுத்த சனதர் வந்து, யுத்த பராக்கிரமர் வந்து, அவர்கிட்ட இருந்து தான் ஜெய கிறிஸ்து வந்து ஜெயம் அங்கிருந்து தான் வரும். அது எப்படி வரும், ஏது வரும்? அந்த ஜெயம் ஒரு பெரிய ரட்சிப்பு. அந்த ஜெயம் ஒரு பெரிய ரட்சிப்பு. விதமான காரியத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற காரியங்கள் வித்தியாசமாய் ஒவ்வொருவரையும் பரிசுத்தர் தம்முடைய வழியில் தம்முடைய நாம மகிமையில் நடத்துகிற விதங்கள் பல கோடி. அதில் நீ எந்த கோடியிலேருந்து எதை கணிப்ப? எதை கணிப்ப? நீ கணிக்கிறபடி நடக்காதபடி உனக்கும் எனக்கும் கணித்திருக்கிறபடி நடக்கும். கணித்திருக்கிறபடி நடக்கும், அவரிடத்திலிருந்து வரும் என்று. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம். பன்னெண்டு 21. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பேஜி 774 774. நெடுங்காலமாய். எத்தனை காலமாய்? 774 பேஜ் நம்பர் 12. நெடுங்காலமாய்.
அநேக வருஷமாய் காத்திருக்கிறாங்க. அவங்க இருதயத்தை இளைக்க பண்ணுதுன்னா, உள்ள இருக்கிற ஒண்ணு கூட கர்த்தருடையது அல்லாதது எல்லாம் வெளியே போன பிறகு என்னது? கர்த்தர் பார்வையில எதுவுமே அவர் பார்வையில இந்த மனிதனிடத்துல, இந்த மனுஷனிடத்துல இதெல்லாம் இருக்கவே கூடாதுங்கிறத சொல்றதெல்லாம் வெளியில போன பிறகு விரும்பினது வருகிறது. அவர்கள் தேவனிடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது வருகிறது. அது அவர்களுக்கு ஜீவ விருட்சம். அது அவர்களுக்கு ஜீவ விருட்சம். நெடுங்காலமாய் காத்திருக்கிறவங்க, நெடுங்காலமாய் இருக்கிறவங்கல்ல, நெடுங்காலமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லிற்றே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லிற்றே, தேவன் விளம்பினாரே, தேவன் பேசினாரே என்று காத்திருக்கிறவர்கள், அவர் பார்வையில அவர் வார்த்தைக்குத்தான் அவரை நம்பி காத்திருக்கிறார்களா என்று காண்கிறவர்களுக்கு அவரிடத்திலிருந்து வரும். இவ்வளவு டீட்டெயிலாக சொல்ல வேண்டியிருக்குது. கடந்த வாரம் சொன்னார். 62ஆம் சங்கீதத்தில் இருந்து சொன்னார். 62ஆம் சங்கீதத்தில் சொன்னார், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது. அநேகம் இருக்கும், 1 2 இல்லை, நிறைய இருக்கும். நான் நம்புகிறது, அவர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் நம்பி நம்புகிறவர்களுக்கு அவராலே வரும் என்று இருக்கு. அதே 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதுன்னு அதுலேயும் இருக்கும். 62ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அதில் ஒரு 8ஆம் வசனம் ஒன்று இருக்குது. அதில் சொல்லியிருந்தார், அன்றைய நாள் கூட்டம் முடிந்தது. அதில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தது, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை இருக்கிறத ஊற்றி விடுங்கள்னு. இது அன்னாள் பண்ண ஜபம். இதை தாவீது இந்த இடத்துல தேவாவியானவர் சொல்லலாம். அன்னாள் சாமுவேலின் புஸ்தகத்தில், 1 சாமுவேலின் புஸ்தகத்தில், அதில் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை குறித்து துதிக்கிற காரியத்தில் அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே தனக்கு பிள்ளை இல்லாத அந்த அந்த தேவனிடத்தில் ஊற்றினால், பிறகு அதை குறித்து அவள் கவலைப்படாமல் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருக்கும்போது தான் அவளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பிள்ளை கற்பந்தரித்து பிள்ளையாக பெற்றார்கள் என்று இருக்குது வேதத்தில். இந்த இடத்துல அந்த பகுதி தான், அதில் உள்ள ஒரு இதுதான் இந்த பக்கம் இருக்குது. சாமுவேல் இதில் இருக்குது, சங்கீதத்தில் இருக்குது. உங்கள் இருதயத்தில் இருக்கிறதை அவரிடத்தில் ஊற்றிவிடுங்கள், கர்த்தரை எக்காலத்தில் நம்புங்கன்னா, எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் தன்னோடு இருக்கிற மனிதர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல, மனுஷன் நம்பிக்கைக்குரியவன் அல்ல என்பதை தான் அங்கே எழுதப்பட்டிருக்குது. அப்போ நீ உன் இருதயத்தில் இருக்கிற 100% என்ன 200 என்ன இருக்கும் அதை அப்படியே நீ சொல்லுன்னு சொல்லும்போது, உன் அங்கலாய்ப்பு உன் இதை எங்கே சொல்லுன்னு சொல்லியிருக்கு? கர்த்தருடைய சமூகத்தில்னா கர்த்தர்கிட்ட போய் நீ அழும்போது, கர்த்தர்கிட்ட போய் நீ ஜெபம் பண்ணும்போது, விண்ணப்பம் பண்ணும்போது நீ சொல்லு, அதில் பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்நாள் அப்படி செய்திருக்கிறாங்க, அப்படி சொல்லி எழுதியிருக்கிறாங்க, தேவ வார்த்தையை எழுதியிருக்கிறாங்க. தாவீது ராஜாவும் அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போனதுனால தான் அநேக துரோகங்கள், கொஞ்ச நெஞ்ச துரோகங்களில் நினச்சி பார்க்க முடியாத நம்பிக்கை துரோகங்களை, எல்லா கழுத்தறுப்புகளும் நம்பிக்கை துரோகங்களையும் குழி வெட்டினதெல்லாம் பார்த்ததுனால தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, எக்காலத்தில் அவரை நம்புங்க, கர்த்தரை மட்டும்தான் எக்காலத்தில் நம்ப முடியும், நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, அவர் சமூகத்தில் கூட்டுங்க. அந்த கூட்டம் முடிந்த ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே 5 நிமிடத்துக்குள்ளே மற்ற மனிதரிடத்துல என்ன செய்கிறாங்க? கொட்டுன்னு கொட்டுறாங்க, எல்லாத்தையும் கொட்டோன்னு. அது ஏகப்பட்டமாக கொட்டுது நிறைய இடத்துல. அங்கே கொட்டோன்னு கொட்டுறாங்க. அப்போ என்ன கேட்டாங்க இவங்க? கொண்டாங்க. இவங்க என்ன எடுத்துக்கிட்டு போனாங்க? ஒன்றுமே கிடையாது. கேட்ட வார்த்தைக்கும் நடந்து கொண்ட செயல்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ பாருங்க, அதே அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். பாருங்க, நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். கர்த்தரை நம்பி இருந்தேனே, உண்மையாய் கர்த்தரை தேடினேனே,
உண்மையாய் கர்த்தரை நாடினேனே, உண்மையாய் கர்த்தருக்கு காத்திருந்தேனே என்கிற அந்த நன்மையாகிய தேவன் இந்த இடத்துல இருந்து நன்மை பலனாக வரும். நன்மை காணும். தேவன் கொடுக்கிற கிருபையின் காலகட்டத்தை எல்லாம் நான் போக்கடிப்பேன்றது வேணும்னே போக்கடிக்கிறது. அறியாத காலத்துல வாழ்ந்தேன்றார். பவுலும் சொல்றார், ஆண்டவரே நானும் பாவியிலும் பிரதானமான பாவி, அநேகரை உம்முடைய பிள்ளைகளை துன்புறுத்தினேன், வேதனைப்படுத்தினேன், ஏன் கொலைக்கு கூட சம்மதிச்சிட்டேன், கொலைக்கு கூட சிலது சம்மதிச்சிட்டேன், ஸ்தேவானை சம்மதிச்சிட்டேன், இப்படியெல்லாம் நான் அநேகரை நான் காயப்படுத்தினேன் ஆண்டவரே. ஆனா அது அறியாத காலம். ஆனா அறிந்து தேவனை தேட மாட்டேன், தேட வேண்டிய விதத்துல தேட மாட்டேன், தேவனை அண்டிக் கொள்ள மாட்டேன்னு சொல்றது ரொம்ப பொல்லாதது, ரொம்ப பொல்லாதது. அதுக்கு போய் துணை நிற்கவே கூடாது. அதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு போய் அதுக்கெல்லாம் அப்படி கேடான அந்த சுபாவங்களுக்கு மல்லு கட்டிக்கிட்டு அதுக்கு துணை கட்டிக்கிட்டு சப்பை கட்டிக்கிட்டு இருக்கவே கூடாது கூடாது கூடாது. அடுத்தது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். பாருங்க, அவர் வாயினின்று என்ன வரும்? அறிவு புத்தி வந்ததுன்னா அடுத்தவங்க கிட்ட கொட்ட மாட்டோம். எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இப்போ இவங்க அவங்கள பார்த்து கொட்டுறது, அவங்க இவங்கள பார்த்து இங்கேயே சுற்றி சுற்றி வந்துன்னு இருக்கும். எப்போ தான் தேவன்கிட்ட போகிறது? சொல்கிறது எங்கே சொல்லியிருக்கிறாரு? நீ அங்கே என்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லுன்னு. கடந்த முறை சொன்னார், இணையதளத்தின் வழியில் நீங்கள் அபிஷேகம் பெற விரும்பாதீங்க. இணையதளம்னா தெரியுமா? தெரியுமா? தெரியாதோ? இதுவே தெரியாதுன்னா இது எங்கேருந்து தெரிய போகுது? இணையதளம்னு சொன்னால் சமையல் மேடை, சமையல் செய்கிற இடம். இணையதளம் வழின்னா சமையல் செய்கிற இடம். அங்கே அபிஷேகத்தை பெறணும்னு என்ன செய்யாதீங்க நினைக்க. இணையதளம்னா தெரியும்ல, கையில் வச்சுருக்கீங்கல்ல, ஸ்கொயராகவும் வச்சுருப்பீங்க, நல்ல அகலமாகவும் வச்சுருப்பீங்க, கையில் பேக்கெட்டில் வைக்கிற மாதிரியும் வச்சுருப்பீங்க, பேக்கில் வைக்கிற மாதிரியும் வச்சுருப்பீங்க. அதன் வழியில் உங்கள் நடத்துதலை விரும்பாதீங்க. அதன் வழியில் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படணும்னு விரும்பாதீங்க. ஒரே வழி வேத புஸ்தகம்தான். செல்லில் இருக்கிறது இல்லை, ஆப்புக்குள்ளே இருக்கிறது இல்லை. பரிசுத்த வேதாகமும் கையில் இருக்கிற வேதாகமத்தை கண்ணு பார்த்து வாய் திறந்து அதை படித்து காது கேட்டு மூளைக்குள்ளே போய் அதன் வழியாய் அதை ஏற்று அது பேசுகிறத கேட்டு அதன் வழியாக வந்தால் தான் இந்த 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வேலை செய்யும். அவர் வாயினின்று வருதுன்னு சொன்னால் அவர் வாயிலிருந்து வந்தது வார்த்தை. அந்த வார்த்தையை எடுத்து எனக்குள்ளே போகும்போது தான் அது தேவனுடைய ஞானமும் அறிவும் புத்தியாக வருது. நான் எதையும் பண்ண மாட்டேன், நான் எல்லாமே இணையதளத்தில் வழியாய் போவேன் என்றால் ஒரு நாளிலே துண்டிக்கப்படுகிற நாட்களிலே துண்டிக்கப்பட்டு போவீர்கள். உங்களுடைய லைன் துண்டிக்கப்பட்டு போயிடும். கரண்ட்டே வராது, லைனே வராது. அதில் கரண்ட்டு கிடையாது. அது தேவைதான், அது எதுக்கு தேவையோ அதுக்கு தான் தேவையே தவிர அதன் வழியாய் நீங்கள் எல்லாவற்றிலும் விழுப்புடைமை அடைய வேண்டும் என்று நினைத்தால் சிக்கலோ சிக்கல், சிக்கலுக்கு மேலே சிக்கல். அவ்வளோதான். இது 2வது வாரம். இது என்ன வாரம்? இணையதளத்தை குறித்து 2வது வாரம். என்னாவது வாரம்? 2வது வாரம். சொல்லலாம், அக்காமாரே, தம்பிமாரே, தங்கச்சிமாரே, தகப்பன்மாரே, பிள்ளைமாரே கேளுங்க, தாய்மாரே கேளுங்கன்னு சொல்லலாம். வேண்டாம். எல்லாமே ஒருத்தராக இருக்கிறாங்க. தாய்மாரும் அவங்க தான், தகப்பன்மாரும் அவங்க தான், பிள்ளைமாரும் அவங்க தான், மகமாரும் அவங்க தான். எல்லாமே அவங்களா இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறது? ஒரு ஆளுக்குள்ளே அத்தனை இருக்குது. அடுத்தது நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். பாருங்க, நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவனுக்கு அவனுக்கு தயை வரும். பெறுவான்னா தயை அவனுக்கு வரும். தயை அவனுக்கு வரும். தயை அவனுக்கு வரும். கேள்வி மேலே கேள்வி கேட்குறவனுக்கு வாழ்நாள் பூரா கேள்வியே அவனுக்கு துப்பாக்கியாக வந்து அவனை சுட்டு தள்ளினே இருக்கும். இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாள் எக்கச்சக்கமாக இருக்கு. இது கேட்டாலும் நான் கேட்குறதுக்கு போக சொல்லுங்கள், நான் கேட்கறதுக்கு போக சொல்லுங்கள், முதல்ல நான் கேட்கறதுக்கு போக சொல்லும் போது அந்த சாத்தானுடைய வேறு எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுக்குள்ள பரவி விரிஞ்சிருக்கும், ஒரு ஆழம் மரம் மாதிரி வேர் விட்டு மறைந்திருக்கும் என்று அறிந்து கொள்ளலாம். தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். அதுதான் ஒரு அதிகாரத்தில் வாசித்தோம், நீதிமொழிகளில் வாசித்தோம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. தீமைக்கு தீமை சரி கட்டுவேன். வேதம் இன்னொரு இடத்துல சொல்லுது, தீமையை நன்மையினால் வெல்லு, தீமையை நன்மையினால் வெல்லு அப்படின்னு சொல்லி. அதனால நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்வான்? தயை பெறுவான். தயை அவனுக்கு வரும். கர்த்தரிடத்திலிருந்து தயை வரும். கர்த்தரிடத்திலிருந்து தயை வரும். தங்கள் இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் கர்த்தரிடத்துல கொட்டுறவங்களுக்கு தான். யார் இடத்துல? கர்த்தரிடத்துல சொல்கிறோம். கொட்டுறதுன்னா நான் சொல்கிறது தங்கள் இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் ஒரு இடத்துல ஊற்றி கர்த்தரிடத்துல சொல்லுகிறவர்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு கர்த்தருடையது. எந்த விதத்தில் நம்முடைய அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிக்கணும் என்று வைத்திருக்கிறாரோ அதிலே ரட்சிப்பார். எனக்கு இன்னென்ன விதமான முறையில் எனக்கு நடந்துட்டா போதும்னு நம்ம நினைக்கிறதுல நிறைய தப்பு இருக்கும். நம்ம நிதானித்து சொல்கிறதுல அதன்படி சம்பவித்தா அதில் தப்புகள் வந்துடும், அதில் சில தீமைகள் கூட கலந்து வந்துடும். ஆனால் தேவன் ரட்சிக்கும்படி ரட்சித்தா அதில் எந்த கலப்படமான தீமைகள் எதுவும் இல்லாதபடி நன்மையானதுமே முழுசாக இருக்கும். அதை நாம் விரும்புவது நல்லது. அதை விரும்புவது நல்லது. அவர் காலத்தையும் நேரத்தையும் வேலையையும் ஆயத்தம் பண்ணின நாளிலே அவருடைய பிள்ளைகளை அவர் ரட்சிப்பார். அவர் பிள்ளைகளை ரட்சிப்பார். அவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நம்புகிறேன். 50-50 ஆண்டவரே, நான் சொல்கிறதையும் நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்கிறதையும் நான் கேட்குறேன், ஓகே அப்படின்னா என் லைஃப்பில் இருங்க சொன்னாரா இல்லையா? எப்படி இருங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டு நடக்கணும்னா அது லைஃபாகவே இருக்காது. ஆனால் நான் சொல்கிறபடி எல்லாம் நீங்கள் கேட்டு நடக்கணும்னா அது நடக்காத காரியம். ஆனால் வேணாம், இப்படி நடக்கலாம், எப்படி நடக்கலாம், ஆனால் அது நடக்காது. ஆனால் அப்படி நினச்சிக்கிறது, நீங்கள் சொல்கிறதையும் நான் கேட்குறேன், நான் சொல்கிறதையும் நீங்கள் கேட்கல. எப்படி? கர்த்தர் என்ன சொல்கிறார்? மகனே, நீ என் கையில் உன் வாழ்க்கை என் கையில் கொடு. முதல்ல வா, ஃபஸ்ட்டு இது அடிப்படைக்கு வா, கொடு. முதல்ல என் கையில் கொடு. நீயும் நானும் ஒன்றா நடப்போம். நீ என் கையை பிடிச்சிக்கோ, நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன். நீ என் கையை விட்டாலும் விட்டுருவேன், நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன். வா, நீயும் நானும் நடப்போம். வா, உன்னை நடத்துகிறேன், நான் உன்னை நடத்துகிறேன், வா அப்படின்னு சொல்லி அப்படித்தாங்க. மகனே, நீ என்ன நடத்தினா அவர் எங்கேயா சொல்லியிருக்காரு? அவர் நடத்த முடியுமா? அவரை நடத்த முடியுமா? சர்வத்தையும் நடத்துகிறவரை, ஆளுகிறவரை நடத்த முடியுமா? அவரை நிதானிக்கவே முடியாது. அவருடைய இதை யாராலையும் கணிக்கவும் முடியாது, நிதானிக்க முடியாத ஒரு தேவனாய் இருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கேடான சுவாபத்துக்குள்ள அநேக வருடங்களாய் வேரூண்டு இருந்துக்கிட்டு நீதி நியாயம் அங்கே இருக்குமா? அங்கே உண்மையான தேவ பக்தி இருக்குமா? தேவ கீழ்ப்படுதல் இருக்குமா? உண்மையான தெய்வீக பாசம் அன்பு இருக்குமா? அக்கறை கரிசனை இருக்குமா? என்னைக்கு வேதத்தில் இருந்திருக்கு சாத்தாந்து? என்றைக்குமே இதில் சாத்தானை கூடாரமாக வச்சுக்கிட்டு, சாத்தானை வாசஸ்தலமாக வச்சுக்கிட்டு, சாத்தானை மூத்த சகோதரனாக வச்சுக்கிட்டு, தேவன்தான் மூத்த சகோதரன் வேதம் சொல்லுது, ஏசாமியை தான் மூத்த சகோதரியாக வச்சுக்கிட்டு ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே ஆண்டவரே, நீ தந்த இந்த நாளிலே உம்முடைய சர்வ வியாபகத்துக்காக, உம்முடைய நிறைவுக்காக
ஆண்டவரே, உம்முடைய வெளிப்பாட்டுக்காக, உம்முடைய நடத்துதலுக்காக, உம்முடைய விளக்கத்துக்காக, உம்முடைய சத்தியத்துக்காக, சத்திய போஜனத்துக்காக, ஜீவ போஜனத்துக்காக கோடி 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 ஸ்தோத்திரம். ஆராதனை பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடி காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து நன்மை செய்து கத்தரிடத்திலிருந்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வருகிற சகல எனபுற நன்மைகளை தயவை சுதந்திரித்துக் கொள்ள கத்தர் கிருபை செய்வீராக. உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் என்றென்றைக்கு நம்மனவர்கள் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless you.